அன்புள்ள கொன்றைங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு ஜாதக ரீதியாக அமோக யோகங்களை வாங்கக்கூடியவர்கள், நல்ல பாகியங்களை வாங்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரங்க கொஞ்சம் அமோக யோகங்களை வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு பேசிக்கான வீடியோ. கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம். இன்னும் இந்த 12 ராசி பலனை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நம்ம இண்டிவிஜுவல் ஓரளவுக்காவது நம்ம ஜாதக நெருக்கமாக கொண்டு வரணும்னு நினைப்பேன். மேச ராசிக்காரங்களே, மிதுன் ராசிக்காரங்களே அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறத காட்டிலும் முதல்ல இதுக்கு தேவை உங்கள் ஜாதகம். உங்கள் பிறந்த ஜாதகம் எடுத்துங்க. ரொம்ப எளிதாகத்தான் இருக்கும், கஷ்டப்பே பட வேண்டாம். உங்கள் ஜாதகம் எடுங்க. அது ராசி கட்டம்னு ஒரு இடம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் ஜாதகம் எடுத்து நிறைய இருக்கும். நவாம்சம் போட்டிருப்பாங்க, திரைக்காணம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கவனிக்க வேண்டாம். ராசி கட்டம், அந்த ராசி கட்டம் இதே அமைப்பில் தான் இருக்கும். அதில் இந்த கடகம் இந்த இடத்துல கவனிக்கணும். சில பேர் சார் இந்த கார்லேருந்து 2வது பாக்ஸான்னு கேட்பாங்க, இந்த ஃபஸ்ட்டு கார்லேருந்து 5வது பாக்ஸான்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் அப்படி ஏன்னா தப்பு சொல்லலை, ஆனால் நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஜோடித்தில். மேஷம் தான் காலப்புருஷனுக்கு வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இப்போது அந்த காலப்புருஷனுக்கு 4ஆம் வீட்டில் குரு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல இந்த கடகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்ன கோள்கள் இருக்குது? கோள்கள் கூட்டுச்சேர்க்கை இருக்கும், தனியாக இருக்கும், எம்டியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எந்த கோள் இருக்குதுங்கிறத கவனிங்க, இல்லைனாலும் கவனிங்க. சொல்கிறேன் முதல்ல அது என்ன அப்படின்னா, உங்கள் இந்த நீங்கள் கையில் பார்த்துட்டு இருக்கிற ஜாதகம் உங்கள் ஜனனகால ஜாதகம், சரிங்களா? உங்கள் பிறந்த ஜாதகம். இந்த இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு கோள் எந்த கோள்ல உட்காரலாம். சூரியன் உட்காரலாம், சந்திரன் உட்கார்ந்துக்கலாம், இல்லை சூரியன் குரு உட்காரலாம், எந்த கிரக சேர்க்கை வேணா உட்காரலாம். இந்த இடத்த மட்டும் கவனிங்க. கடகத்தில் எந்த கோள் இருக்குன்னு கவனிங்க. அப்போ அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? உங்கள் பிறந்த கால கிரகநிலை, உங்கள் ஜனனகால கிரகநிலை. அப்போ உங்கள் ஜனனகால கிரகநிலையை இந்த கோச்சார குரு கடக்கிறார் பார்த்தீங்களா? கடகத்துக்கு அப்படியே ஆரம்பிக்கிறார். புனர்பூசம் 4 இருந்து அப்படியே கடந்து பூசத்தின் வழியாக ஆயில்யத்தின் வழியாக அடுத்த வருடம் பயிற்சியாகி சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த கடக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையோட கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு செல்லக்கூடிய காலகட்டம் நமக்கு சில பலன்கள் நேரடியாக நமக்கு நடக்கிறத கவனிக்கலாம். அப்படி என்ன பலன் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம். இப்போ நம்ம பேசுறது ஜாதக ரீதியாக நம்ம பேசுகிறோம். அதனால தான் ஜாதக ரீதியாக அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப எளிமை, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, புரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல ராஜகோள் நம்ம சொல்கிறது, உங்கள் ஜாதத்துக்குள்ள கடகத்தில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடகத்தில் உங்கள் ஜாதத்துக்குள்ள சூரியன் இருக்காருன்னா கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமான்னு கேட்டிங்கன்னா, ராஜாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக, அரசு தொடர்பு சார்ந்த விஷயங்கள், கடன் அரசாங்க ரீதியாக எதாவது எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் ஆதாயமான காலகட்டம். அப்பா வழியில் ஏதாவது சொத்து வரணும், இல்லை வாங்கினவங்க கொடுக்கணும், ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது அப்பா வழியில், இந்த சூரியன் மேலே குரு போகக்கூடிய காலகட்டம் நல்ல பலன் கிடைக்கும். அப்பாவுக்கே ப்ரமோஷன் ஏதாவது பெண்டிங் இருக்குது, அப்பாவுக்கு கொஞ்சம் மேம்படுத்து, அதுவும் கொஞ்சம் லேசாக ஒர்க் அவுட் ஆகுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு ஜனகால சூரியனை கடப்பது நன்மையான விஷயம். இதை போய் டீட்டெயிலாக ஸ்டடி நம்ம பேசுறதுனா ஜாதகம் பார்க்கும்போது தான் பேச முடியும். ஆனால் தெரிஞ்சுக்குங்க, நமக்கு நன்மையாக தீமையான்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ சூரியன் இருப்பது ஓகே, நன்மை தான். இங்கே சந்திரன், அதாவது கடக ராசிக்காரங்களே அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு ஜனனகால சந்திரனை கடக்கக்கூடிய காலகட்டம். திருமண பாக்கியங்கள், கல்வி, சுபகாரியங்கள், இது எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டு இருக்குமில்ல, இது எல்லாமே இப்போ சரியாகும். அந்த டிசிப்ளினாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம குருதனில் வரமாசம் அப்படின்னு இன்னும் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. நம்ம பண்ணாரி தாண்டி அப்படியே மைசூர் சாமுண்டீஸ்வரியை பார்க்கணுன்னா 6 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்க. நாம் எங்கே போய் உட்காந்துக்கிட்டு வனவாசம் பார்க்க முடியும்? எங்கேயும் போக முடியாது, எல்லாம் செக் போஸ்ட். அந்த காலத்தில் அது ஏன் சொல்கிறாங்கங்கிறது கணக்கு இருக்குது. டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது டிசிப்ளினாக இருக்கணும், அதுதான் விஷயம். லஞ்ச லாவணிகள் ஈடுபடாமல், இப்போ நிறைய பேர் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி லஞ்ச லாவணியங்கள், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சம்பாதிச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு லஞ்ச லாவணியங்கள் பிரச்சனை கொடுக்கும். யாருக்கு பிரச்சனை கொடுக்கும்? அவங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை கொடுக்கும்.
ஏன்னா தனக்கு அடித்தா வலிக்காது. இந்த லஞ்சலாவணி வாங்குறவங்களுக்கு என்ன இதுன்னா, தனக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. அந்த ஜாதகமே அப்படி தான் இருக்கும். கேட்குற நீங்கள் கூட லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பீங்க யாராவது ஒருத்தர். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் உங்கள் பிள்ளைக்கு உங்கள் பேர பிள்ளைக்கு அடிக்கும் பாருங்க, அதை பார்க்கவே முடியாது. பின்னாடி பிள்ளைகளை அவங்க இப்போ அவங்களோட ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த முன்னோர்கள் பேசுவாங்க, இப்படியெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு போனதுக்கு அனுபவிக்கிறான் அப்படின்னு பேசுவாங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதனால் புரிஞ்சுக்கங்க. இது கடகத்துக்கு மட்டும் சொல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன். அடுத்துதான் இந்த சந்திரன் இருப்பது ஓகே, குட். இப்போ கடகத்தில் புதன் இருக்கார். பொதுவாக புதன் சூரியனோடவே தான் பக்கத்தில் இருப்பார், இல்லை சுக்கரனோட இருப்பார், தனித்து இருப்பார். இப்போது இங்கே புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது சொத்து வாங்கணும், காலி இடம் வாங்கணும், ஒரு பிளாட் ஒன்று வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஏற்றதாக இருக்கும். கடன் விஷயங்கள் ஆதாயமாக கிடைக்கும். கடனை திருப்பி கொடுக்கறது, வங்கி கடனை திருப்பி கொடுக்கறது, ஒரு இடம் பஞ்சாயத்தில் இருக்குது, விற்காமல் இருக்குது, விற்று நாம் பணத்தை கொடுப்போம், இல்லை புது வீடு வாங்கிறது, இந்த மாதிரி ஆதாய பலன்களை நல்லா கொடுக்கும். வங்கி இடப்பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த புதன் வேலை செய்யும், புரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய சொல்லலாம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவ்வளோ இருக்குது. ஆனால் ஷார்ட்டாக புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் கணக்கு. வங்கி, காலி இட பிரச்சனைகள், மாமன் வழியில் ஆதாயங்கள் அப்படின்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சரியாக போகும். இதுவும் நல்ல விஷயம்தான் உங்கள் ஜாதகத்துக்குள்ள. இந்த செவ்வாய் இங்கே இருந்தால் நீசம், அதாவது இங்கே கடகத்தில் இருக்கும்போது நீசம். அப்போ கோச்சாரத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம், இங்கே உடல் நலத்தில் ஏதாவது சிக்கல்கள், தேக பலத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். தெரியாத ஏதோ வைத்தியம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம். அந்த வைத்தியம் உடம்புக்கு ஏதோ பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கரெக்டான வைத்தியம், கரெக்டான மருந்து நமக்கு கிடைக்கும். சொத்துக்கள் பிரச்சனை, இளைய சகோதரர்கள் பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியேறுவதற்கான ஒரு ஒர்க் அவுட், அதாவது அந்த வாய்ப்புகளை உருவாக்கிடும், செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிடுது. இங்கே இந்த செவ்வாய் மேலே குரு போகிறது. வாகன விஷயங்கள், வண்டி, இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற காலகட்டம். இந்த செவ்வாய் மேலே குரு போகிறது நல்ல விஷயம். அடுத்தது, இங்கே குருவே உட்கார்ந்துருக்காரு உங்கள் ஜாதகம்னா சுபம் அதிகம். அதாவது நீங்கள் ஒரு இடமாற்றம் எடுத்துக்கிறீங்க, அடுத்தது புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஆஃபீஸ் ஏதாவது உருவாக்குறீங்க, கூட்டுத்தொழில் ஏதாவது பண்ண போகிறீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் பேசுறதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு அடிப்படையாக நான் சொல்லியிருக்கணும், ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் போகும்போது இந்த பலன்கள் நல்லா இருக்கும். தீய திசா இதில் போகும்போது, இப்போ கோச்சாரத்துக்கு குரு ஜனகால குருவுக்கு வந்தாலும் நாம் தொழில் செய்கிறதுக்கு ஜாதகம் பார்க்கும்போது விட மாட்டோம். யூடியூப்பில் ஓகே பண்ணிவிடுவோம். ஆனால் நேரம் ஜாதகம் பார்க்கும்போது இங்கே என்ன ஆகிடுது, இல்லை சார் கோச்சார குரு சப்போர்ட் பண்ணாலும் உங்கள் ஜாதகத்துக்குள்ள திசாபுத்திகள் 6-8 பண்ணுற தொடர்போட போகுது, அதனால் வேண்டாம்னு சொல்லிடுவோம். அப்போது இந்த குரு இருப்பது சுபகாரியங்கள், திருமண தாமதங்கள் மெயினாக அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். யார் ஒருத்தருக்கு திருமண தடை தாமதங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து வெளியேறி ஒரு சுபமான ஒரு வரன் அமைஞ்சிரும். கல்வியில் ஒரு பிரச்சனையை போயிட்டு இருக்கு, அது போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வாக இருக்கலாம். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு சப்போர்ட்டிங் வரும். ஆனால் பெற்றோர்களுங்க சப்போர்ட் பண்ணணும், பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிரேடாக வேலை செய்யும். கடகத்தில் குரு உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருந்து கோச்சார குரு செல்லக்கூடிய காலகட்டம் அருமை, பிரமாதமாக வேலை செய்யும். அமோக யோகங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அடுத்து சுக்கிரன், இதுவும் அதே தான். அந்த குருவுக்கு சொன்ன அதே பலன்கள் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். அந்த குருவுக்கு சுக்கிரனுக்கு ஒரே பலன்களை தான் சொல்லணும். சுபகாரியங்கள் வீட்டில் சுபமாக நடக்கும், வேலை விஷயங்கள் நல்லபடியாக வரும். ஒரு வேலையே இப்போ இந்த மாதிரி டைமில் ஒருத்தருக்கு போன வருஷம் இப்படியே தான் சுக்கர் வேலை போச்சு, ஆனால் அடுத்த 4 மாதத்தில் ரொம்ப பெரிய பதவி அவருக்கு கிடைச்சிது. அப்போது இந்த கோச்சார குரு ஜனகால குருவை கடக்கக்கூடிய காலகட்டம், அல்லது கோச்சார குரு ஜனகால சுக்கரனை கடக்கக்கூடிய, ஜனகால சுக்கரன் அப்படின்னா உங்கள் கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை கடக்கக்கூடிய காலகட்டம் மிக நல்ல காலகட்டம். மனைவியால் ஆதாயங்கள், பெண்களால் ஆதாயம் அப்படின்னா நம்முடைய அம்மா, மனைவி, நம்ம கூட பிறந்தவங்க, சகோதரியாக இருக்கும், அந்த ஆதாயங்கள் வரும். இந்த வசதி வாய்ப்பான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் போடுற இடம் இந்த இடம். இந்த சுக்கிரன் மேலே, இந்த குரு மேலே குரு போகிறது, சுக்கிரன் மேலே குரு போகிறது ஒரு நல்ல அடித்தளமாக போகும். வசதி வாய்ப்புகள், வீடு வாகன சொத்துக்களை பெருக்குவது, மல்டிபிள் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இது நல்லபடியாக வேலை செய்யும். அப்போது இதுவும் அமோக யோகமாக இருக்கும். அடுத்தது சனி, தாராளமாக இருக்கலாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க, விரிவாக்கம் பண்ணுறவங்க,
ஏற்கனவே ஒரு ஆஃபீஸில் இருந்து புதுசாக இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க, தொழிலில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் ஜாத்துக்குள்ள கடகத்தில் சனி இருந்து இப்போ இந்த கோச்சார குரு உச்சமாகி சனியை கடக்கக்கூடிய காலகட்டம் மிக நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நமக்கு சில சோர்வுகள் வரும். இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், ஏன்னா அந்த சோர்வு இருக்கும் பார்த்தீங்களா, ஐயோ நாம் ரொம்ப வேலை செஞ்சு நம்ம இதாகிட்டோம், நமக்கு பின்னாடி வந்தவன் முன்னாடி போகிறான், நாம் பாலிடிக்ஸில் சிக்கிட்டு இருக்கிறோம். இதில் கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களை கண் பார்வைக்கு வருது. சார் அந்த குரு பார்வைன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுங்களே, அது இன்னும் அந்த பார்வை அதெல்லாம் பெருசாக வச்சுக்க வேண்டாங்க. இருக்கிறதுக்கே இந்த அளவுக்கு தான். பார்வையில் நம்ம ஜாதகம் இருக்கக்கூடிய குரு பார்க்குற விஷயத்த நம்ம பேசினாலாவது ஒரு நியாயம் இருக்குது. அதனால் கோச்சார குரு பார்வைகள்லாம் ஒரு அளவு தான் எடுத்துக்க முடியுமே ஒழிய அளவுக்கு மீறியெல்லாம் அதை போட்டு பார்வைன்னு சொல்லி போக வேண்டாம். நம்ம ஜனகால குருவுக்கு அது சப்தம பார்வைக்கு தான் அதுவும் நம்ம பேசுகிறோம். சரி, அடுத்தது இந்த குரு சுக்கிரன் சனி இங்கே இருக்கிறவங்களுக்கு யோகம். அடுத்தது இதுதான் டார்கெட். இந்த பாய்சனஸ் பிளானட்ஸ், ஷேடோ பிளானட்ஸ், ராகு கேது கடகத்தில் உங்களுக்கு குரு கோச்சார குரு ஜனகால ராகுவையோ ஜனகால கேதுவையோ கடக்கக்கூடிய காலகட்டம். சார் நான் இடமாற்ற போகிறேன், வீடு வாங்கிறதுக்கு அடுத்து முயற்சி பண்ணுறேன், ஜாதகம் பார்த்து எதாக இருந்தாலும் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குன்னா சரி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு போகலாம். புதுசாக ஒரு ஆஃபீஸுக்கு புதுசாக மாறுறேன், நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறேன், ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் விழுகிறேன், எனக்கு திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டாங்க வெளிநாட்டு இருந்து, அவரை நம்பி நான் போகிறேன், சூறாவளி சுத்த வச்சிடும். சூறாவளியை சுத்த வச்சிடும். கடன் ரீதியான ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய முதல் நிலை காலகட்டம் இந்த கோச்சார குருவும் ஜனகால ராகுவும், கோச்சார குருவும் ஜனகால கேதுவும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் நமக்கு அதீதமான கடன் சுமைகளை ஏற்படுத்துகிற காலகட்டம். நாம் இந்த காலகட்டத்தில் வெளியே ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம், திரும்பி வராதுங்க. நாம் போய் அதிகமாக ஒரு பணத்தை வெளியிருந்து ஏதோ வாங்கிடுறோம், கொடுக்குறதுக்கு சிரமப்படுவோம். சரி, என்னங்க பண்ணலாம் இந்த காலகட்டம்னா, சுப விரயங்களை மேற்கொண்டுடுங்க. வீடு வாகன சொத்துக்கள் எதாவது இருந்தால் வாங்குங்க. நீங்கள் வெளியே பணம் கொடுக்கறதுக்கு நம்ம உறவுக்காரங்க பணம் இல்லைங்க, மருத்துவத்துக்கு கேட்டால் கொடுத்துருங்க, தான தர்மமாவது போயிடும், அதை நான் சொல்லலை. ஒருத்தர் கல்விக்கு கேட்குறாங்க, சரி கொடுங்க, ஆனால் நம்பிக்கையாக இருந்தால் கொடுங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் ரொம்ப அந்நியப்பட்டு ஒருத்தர் பணம் கேட்குறாங்க, கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஐயோ நம்ம நண்பர் தாங்க, உசுருக்கு உசுரானவங்க, நம்ம நல்லவனை போல இருப்பானா பரம சண்டாளன்னு சொல்லி கணக்கில் தான் போயிடும் கட்சியில். அதனால் பசுத்தோல் போர்த்திய புலிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்கலாம். உங்கள் ஆஃபீஸில், உங்கள் உறவுக்காரத்தில், உங்களுடைய நண்பர்கள் மத்தியில், உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல வருவாங்க. அப்படியே ஒரு வேடம், அந்த வேடம் என்னங்கிறது நம்ம சொல்லலை, ஒரு வேடம் போட்டு வருவாங்க. அப்போ ஜனனகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு மேலே கேது மேலே குரு போவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் அல்ல. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது இது மிக எச்சரிக்கையான காலகட்டம். இவங்களுக்கு மிக மிக கவனமாக இருக்கணும். இதில் கூட்டு சேர்க்கைகள்லாம் எனக்கு இருக்குது சார், எனக்கு செவ்வாய் ராகு இருக்குது, சனி ராகுன்னா நான் சொன்ன விஷயங்களை கன்செக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு இங்கே இருந்து கேது இருந்து ஒரு கிரகம் சேர்ந்துருச்சுனாவே, அதாவது உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலே இப்போ நான் சொன்ன பழங்கள் நல்ல பழங்கள்லாம் பாதி கிடைக்கிறது தான், பாதி தான் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கங்க. சரி, அடுத்தது சார் எனக்கு கடகத்தில் நீங்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தீங்க எந்த கிரகமும் இல்லைங்க சார். சார் சந்தோஷப்பட்டுக்குங்க, இப்போ ஏற்கனவே இருந்த மாதிரியே போகும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கடகத்தில் எந்த கோள்களும் இல்லைன்னா பயமே பட வேண்டாம். இந்தியாவில் சொல்கிற மாதிரி ஆராம்சே, நம்ம இந்தியாவில் பேசினாலும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக அப்படியே கொண்டு போயிடலாம். ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இந்த இந்த இடத்துல யாரும் இல்லைன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. குருவினுடைய பலன்கள் அது பாட்டுக்கு உங்கள் ஜாதகத்துக்குள்ள, உங்கள் லக்னத்துக்கு அவர் எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருக்காரோ அந்த பாவத்தினுடைய காரகங்களை சுலபமாக செயல்படுத்துவார். அவருக்கு ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். வீடு கொடுக்கணும், பொண்ணை கொடுக்கணும், மாப்பிள்ளை கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜாதகத்துக்குள்ள லக்னத்தின் அடிப்படையில் ஒரு பொறுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொறுப்பை இந்த இடத்துல நிறைவேற்றுவார்.
இது வந்து உள்ள டெப்த்தாக போனால் தான் அது சொல்ல முடியும். இப்போ நான் சொன்னதே ஒரு கிளாஸ் ஆக்சுவலாக சொல்ல போனேன். பலன்கள் அப்படின்னு இல்லை. இப்படித்தான் நான் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக வந்து நமக்கு சொல்லி பழக்கம். நாம் அதனால தான் இந்த ராசி பலன் பண்ணுற இதையே நானும் போட்டுட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஆனால் அதில் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துக்கிட்டு சேனலில் இந்த வீடியோவை நிரப்புற வேலையை பார்க்கக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது சும்மா 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசி வாய் வலிக்க பேசி ஏதோ வியூஸ் போகுது அப்படின்னுங்கிறக்க எத்தனை உண்மையும் சொல்லிட்டு போயிடலாம். சும்மா வந்துக்கிட்டு இனி அடுத்தது பாருங்கள், இந்த வருஷம் கடைசியில் ஒரு அக்டோபர் தாண்டுனா வக்கரமாகும் பாருங்கள். இந்த 4 மாதத்தில் திரும்ப 12 வீடியோ போடுவாங்க, நீங்கள் அதையும் பாருங்கள். அப்புறமா வக்கர நிவர்த்தி அடுத்த 3 மாதத்தில் வருங்க, அதையும் பாருங்கள். இப்படியே பார்க்க வேண்டியது தான். யதார்த்தம் எதுன்னா இதுதான் பேஸ். புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொன்றையும் டெப்த்தாக போகலாம், ஆனால் வந்து அது பேச டைம் ஆகும். இண்டிவிஜுவலாக அது ஜாதகம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.